ஹலோ மக்களே, ஜூலை 27ஆம் தேதியோட சலங்கில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நம்ம பூமி நம்ம பூரணி அந்த ஹோட்டல்ல இருந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. சாரதா வீட்டுக்கு இழுத்துட்டு தள்ளி விடுறாங்க கீழே. உடனே கோவத்துல இழுத்துட்டு போடுறாங்க. உடனே நம்ம சாரதா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏ பூமி, நீ உன் தகுதியை தெரிஞ்சிச்சு ஆடு, தேவையில்லாம எதுக்கு நீ அவமானப்படுத்திட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா வராங்க. பூமி, என்னம்மா ஆச்சு? பூர்ணி, என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? எதுக்குமா நீ இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே நம்ம பூர்ணியை கூட கவனிக்காம நம்ம சாரதா பூமியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அம்மா, இவங்க எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இருக்காங்க? இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சுல, தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி அத்தை, உங்க பொண்ணு பூர்ணி என்ன பண்றா, ஏது பண்றா, உங்ககிட்ட பொய் சொல்றாளா, உண்மை சொல்றாளா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புங்க. நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை யாரும் தப்பா பேசக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு எந்த அவமானமும் நேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத. நீ குடும்பமானத்தை பத்தி பேசுறியா? நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா அன்னைக்கு இந்த சிவா பிந்து எதுக்கு சேர்த்து வச்ச? சிவா பிந்து காதலிக்கிறது தெரிஞ்சும் எங்க குடும்ப மானத்தை வாங்குறதுக்காக தானே நீ என்னை ஏமாத்தி சிவாக்கு கல்யாண மேடை வர அசிங்கப்படுத்தின. நீ இதை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உன்னே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கு? என் அண்ணனை உன்னை வேண்டான்னு உதறி தள்ளிட்டான். நீயும் இந்த வீட்டு மருமக இல்லைன்னு உன்னை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. உனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இருந்தா உனக்கு மரியாதை இல்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பூரணி நம்ம பூமியை பத்தி கத்திட்டு இருக்கிறாங்க. பூமியும் இங்க பாரு, நான் உன்னோட அண்ணி, நான் உன்னோட அண்ணனோட மனைவி, இந்த வீட்டோட மருமகளா இந்த வீட்டுக்கு என்ன நல்லது பண்ணணும், எப்ப எது பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை ஒண்ணு நீ சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. சரி, பூமி இவ்வளவு கோபப்படுத்துற அளவுக்கு நீ என்ன பண்ண பூர்ணி? என்ன நடந்துச்சு? அம்மா, இப்ப கூட இவ்வளவு நடந்தும் நீங்க அந்த பூமிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன நடந்துச்சு? நீங்க நான் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு தானம்மா நிக்கணும்னு தோணியா? அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படின்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் துருவ மீட் பண்ணது பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம, நான் துருவ பார்க்க போனேன், ரெஸ்டாரண்ட் போனது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் உனக்கு யாரு? இங்க பாரு, அவன் என்னை கட்டிக்க போறவன். அப்படியா? உங்க 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா, இல்ல கல்யாணத்துக்கு தான் குறிச்சாச்சா? அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் உனக்கு புருஷன்னு அவன் உனக்கு தாலி கட்டிட்டானா? இல்ல நீங்க தாம்பலம் தட்டு மாத்தி உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு எதுவுமே நடக்கல. அப்போ வெளியுள்ளவங்கள என்ன நினைப்பாங்க? நான் இந்த குடும்பமானம் போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல ககன் வருவாரு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒரே கூட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ககன் நம்ம பூரணி பார்த்திருக்க மாட்டாங்க. பார்க்காம கத்திட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, உங்களுக்கு பெத்த பொண்ணு என்னை விட இந்த பூமி தான் உங்களுக்கு பெரியவளா போயிட்டால, இந்த பூமி தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. நான் சொல்றத நம்ப மாட்டீங்க, ஆனா இந்த பூமி சொல்றத நம்புவீங்க. அப்படிதானம்மா? எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது. நீ என் வாழ்க்கையை விட்டு நீ எப்பதான் போவியோ அப்பதான் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே நடக்கும். நீ 2 பேர்கிட்ட சொல்லி பேசி ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. என் அண்ணன் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ககன் என்ட்ரி கொடுக்குறாரு. உடனே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுது கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா பூரணிக்கு தெரியாதுல, ககன் எல்லாத்தையுமே அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாரு. இப்ப அவருக்குமே பூர்ணிமானதான் கோவமா இருக்கு. ஏன்னா இன்னும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதுவுமே முடியாம வெளியே போய் இந்த மாதிரி கையை பிடிச்சி கிஸ் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் நினைக்கிறாரு. உடனே அவங்க இருந்தாலும் பூர்ணி முன்னாடி காட்டிக்க முடியாதுல. அண்ணா, இங்க பாருங்க, நான் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நான் இதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். நீ முதல்ல அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா நீ அவ கழுத்து பிடிச்ச முதல்ல வெளியே தள்ளுனா அப்படின்னு சொல்லி பூர்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி, கோவப்படாத பூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணு, உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, உங்களுக்கு இவதானே முக்கியம் அப்படின்னு சொல்லி பூர்ணி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே ககன், இங்க பாரு பூர்ணி, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நீதான் உலகம், நீதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அப்படின்னு சொல்லி இவங்க பூர்ணி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களும் அதுக்கடுத்து பூமி ஒரு பார்வை பாக்குறாங்க ககனை. ககன் ஒண்ணுமே சொல்லல. உடனே அதுக்கடுத்து பூமி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இருந்தாலும் ககன் பூமியை எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தது பூர்ணிக்கு செம காண்டாயிருச்சு. இவங்க இப்படி இங்க இந்த மாதிரி இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க. அப்படியே நம்ம சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா
மீரா வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. கேபி, அதுக்கடுத்து சிவாக்கு, நம்ம பிந்துக்கு 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா இவர் வந்து பிந்து வந்து வேலை கேட்குறாங்க. சிவா, அப்பா உங்க ஆஃபீஸ்லேயே சிவாக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கப்பா, காலேஜ் தான் முடிஞ்சிருச்சுல, நீங்க ஏதாவது பொசிஷன் போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிவாவும் சொல்றாங்க, நான் பூமி அக்கா என்னோட அக்கா, நான் உங்களோட தம்பி, அதனால ஒரு நல்ல வேலையா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களும் எனக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரி வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கழுவிட்டு போயிடுறாரு. சரி சாப்பிடுங்க மாப்பிள்ளன்னு நம்ம மீரா வந்து சிவாவை நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம கேபிக்கு போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சாரதா நம்பரை மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கால் வந்துட்டே இருக்கு. உடனே இவரும் வந்து சைலண்ட்ல கட் பண்ணி விடுறாரு. உடனே அதாவது சைட் பட்டன் அமைக்கி போனை மாத்தி வைக்கிறாரு. உடனே என்னங்க யாருங்க அப்படி பேசுறா, அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காத, முக்கியமான காலா இருக்க போது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மீராக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது அந்த சாரதா தான் கேபிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதாவும் விடாம அடிச்சுட்டே இருந்தனால, ஹலோ ஆஃபீஸ்ல இருந்தா, நான் ஆஃபீஸ்க்கு தாங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன மீரா பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு அங்கிருந்து சாரதா கேக்குறாங்க. ஆமா சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆஃபீஸ் கிளம்பி வந்துருவேன், நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆஃபீஸ்க்கா, நான் எப்படி உங்க ஆஃபீஸ்க்கு வர முடியும், அதுதான் நம்ம எப்போ மீட் பண்ற ஆஃபீஸ்ல தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, போதும் மீரா அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிடுறாரு. உடனே போன் எடுத்துட்டு போறாரு. உடனே அதுக்கு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பிந்து கவனிச்சியா அப்படின்னு சொல்லி பிந்து கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க மீரா. உடனே இவர் எங்க போறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த சாரதாவை பார்க்க தான் போறாரு. அந்த சாரதாவை நீ எதுக்குமா அப்படி சொல்ற, பெரியமாவை பார்க்க எதுக்குமா போகணும், பெரியமாவா, அவளை பெரியமான்னு சொல்ற வேலையில வச்சுக்காத, இவர் இவ்வளவு நெலிஞ்சு கொழிஞ்சு பேசையில தெரியல, அவன் அந்த சாரதா தான் போன் பண்ணி வர சொல்லியிருக்கான்னு. இன்னைக்கு இவங்க 2 பேத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, அந்த சாரதாவை எனக்கு குத்தி இந்த கத்தியாலே குத்தி கொலை பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. அம்மா நீ மட்டும் அப்படி பண்ண உனக்கு ஜெயில தூக்கி போட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க பிந்து. எனக்கு ஜெயில போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. அப்போ ஒருவேளை நான் ஜெயில போனா எனக்கு என்ன தண்டனை தருவாங்க, அம்மா தூக்கு தண்டனை கூட தருவாங்க, இல்ல காலை ஃபுல்லா உன்னை ஜெயில வச்சிருவாங்கம்மா. ஐயோ அப்ப நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அடுத்து இவங்க 2 பேரும் சகஜமா மீட் பண்ணி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல அந்த சாரதா உயிரோட இருந்தா தானேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு, நீ உடனே வா, இன்னைக்கு நம்மள அவளை கையும் களமா பிடிச்சு அவளை என்ன பண்றான்னு பாருன்னு பிந்து இழுத்துட்டு காரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கேபி வந்து முதல்ல காரை எடுத்துட்டு போறாரு. அவங்க பின்னாடியே பார்த்தா நம்ம மீராவும் பிந்துவும் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா இது தேவையில்லாத வேலைம்மா, எதுக்குமா தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கார்ல வரையில. நம்ம மீராவோ அதெல்லாம் எது தேவையில்லாத வேலை, இவர் எனக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த சாரதாவை திருட்டுத்தனமா மீட் பண்ணிட்டு இருக்காரா, இவர் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம கேபி வந்து ஒரு பூக்கடையில வந்து நிக்கிறாங்க. இது என் மனைவிக்காக வாங்கணும், நல்ல ஒரு 5 முழம் 6 முழம் மல்லிகைப்பூ கொடுங்கன்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க காரை விட்டு இறங்கி, ஓ இவளுக்காக நீ மல்லிகைப்பூ வேற வாங்குற அளவுக்கு வந்துருச்சா, ஓ எனக்கு தெரியாம சந்தோஷமா காதலிச்சு, இனிமே இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு, மல்லிகைப்பூ வேற வாங்கிட்டு இருக்கீங்களான்னு மீரா வந்து எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. பார்த்த உடனே அதுக்கடுத்து பார்த்தா நம்ம கேபி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, ஓ மீரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நேரா பேக்கரி ஷாப்புக்கு போறாங்க. எனக்கு ஒரு 1 கிலோ அல்வா தரீங்களா, நல்ல சூடான அல்வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க நம்ம மீரா பின்னாடி. ஓ அல்வா வேற வாங்கிட்டு இருக்கீங்களா, என்னோட மனைவி மீராக்கு அல்வானா ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணுக்குனே வந்து மீரா போட்டு கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு பேசுறாங்க. உடனே கத்தியை கீழே போட்டுறாங்க. உடனே திரும்பி பாக்குறாரு நம்ம கேபி. திரும்பி பார்த்தா பின்னாடி மீரா நீ எப்ப இங்க வந்த, அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எனக்காக எவ்வளவு ஆசையா வாங்க வந்திருக்கீங்க எனக்கு பிடிச்ச அல்வாவை, அதுதான் சும்மா அப்படியே வந்தேன், நீங்க ஆபீஸ்க்கு தானே போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மீரா நான் ஆபீஸ்க்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீதான் மீரா உனக்காக வாங்கின மல்லிகைப்பூ, உனக்காக வாங்கின அல்வான்னு சொல்லி அல்வா கொடுத்துட்றாங்க. உடனே இவங்களும் ஏமாந்து போய் வழக்கம் போல நம்ம மீரா ஏமாந்து போய், சரி எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிந்து கிட்ட போய், இங்க பாரு உன் அப்பாக்கு என் மேல எவ்வளவு ஆசைப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க காரை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே கேபி சொல்றாரு, எப்படி மீரா நீ என்னையவே பொறி வச்சு பிடிக்கலான்னு நினைச்சியா, எப்படி உன்னே ஏமாத்தின பத்தியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா வர்ற வழியில
நம்ம பூமி வந்து ஒரு காரை எடுத்துட்டு வராங்க போலீஸ் மீட் பண்றதுக்காக. கார் வந்து இடையில இது பிரேக் டவுன் ஆயிருது. உடனே ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் காரை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், இப்போதைக்கு இந்த கார் ரெடி ஆகுற மாதிரி இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமியும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி, நான் வேற கார் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கார் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது தான் பார்த்தா நம்ம ககனோட கார் வருது. உடனே ககனோட கார் வந்தோன்னே, சரி நீங்க இந்த காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ககனோட கார் வந்துச்சு. உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு டக்குன்னு அவங்க ககன் கிட்ட எதுவுமே பேசாம காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்ம பூமி. ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், என்னை மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், முதல்ல நீ காரை விட்டு இறங்கு, நான் என்ன உன் டிரைவரா அப்படின்னு சொல்லி ககன் வந்து கத்திட்டு இருக்கிறாரு. ஐயோ மாமா, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும் மாமா, நீங்க கார் எடுத்துட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. உனக்கு அவரும் வந்து நான் ஒன்னும் உன் டிரைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜென்ட் மாமா கார் எடுங்கன்னு சொல்லி ஒரு வழியா கார் எடுத்து போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் வேகமா தான் போங்களே மாமா, நான் அர்ஜென்ட்டா ஒருத்தர பாக்கணும் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏய், நான் என்ன நீ உன் டிரைவரா, இதுக்கு நீ கத்திட்டு இருக்க முதல்ல அப்படின்னு சொல்லி ககனுக்கு வந்து போன் கால் வருது. உடனே நான் இன்னும் 5 minutes இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஐயோ மாமா, டிரைவ் பண்ணும்போது போன் பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா சங்கதி, இப்ப என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு காரை ஓரமா நிப்பாட்டிட்டு கால் பண்ணி பேசுறாரு. டிரைவ் பண்ணும்போது தானே பேசக்கூடாது, இப்ப காரை நிறுத்திட்டேன், இப்ப நான் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, ஹலோ, நான் இன்னொரு 5 minutes நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஐயோ மாமா, கோபப்படாதீங்க, சாரி மாமா, தயவு செஞ்சு கார் எடுங்க மாமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லி, மாமா லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னு சொல்லி, ஏன் முதல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி யூட்டன் போட்டு கார் எடுத்துட்டு இவரு வராரு. உடனே இங்கே சொல்லு, லெஃப்டா ரைட்டா, எங்க திரும்பணும்? ரைட்டு மாமா, அதுக்கடுத்து இப்படியே கொஞ்சம் தூரம் போங்க மாமா அப்படின்னு சொல்லி இவங்க வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வழியெல்லாம் சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து காரை விட்டு இங்கே நிறுத்துங்கன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறேங்க. மாமா ஒரு 30 minutes மாமா, நான் வந்துடுவேன், இது நான் ஒருத்தங்களை மீட் பண்ணணும், ஒரு இம்பார்ட்டண்டா ஒருத்தரை மீட் பண்ணணும், நீங்க 30 minutes இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து நான் என்ன உன் கேப் டிரைவரா போ அப்படின்னு சொல்லிட்டு என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்பட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம பூமி யாரடா பார்க்க வந்திருப்பாங்கன்னு பார்த்தா சிஐ சந்திரசேகரை தான் பார்க்க வந்திருப்பாங்க. அதாவது அந்த சோபா சந்திரா இறந்த இடத்துல வந்து ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கும். அதுல வந்து 2 ரத்தம் DNA கிடைச்சிருக்கும். அதுல ஒண்ணு வந்து சோபா சந்திராவோடதுன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னுல வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர் இதுலதான் யாரோ ஒருத்தங்களோடது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 15 பேர் 20 பேர் லிஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. உடனே இந்த கேஸை பத்தி அபூர்வாவும் எஸ்ஐ சந்திரசேகரும் பேசிட்டு இருப்பாங்க. சார், உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா, அந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரிஞ்சுதா அப்படிங்கும் போது, ஆமாமா, அந்த பிரேஸ்லெட்ல 2 கைத்தடங்கள் இருக்கு, அது யாரோடதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, DNA வந்து ரத்தங்கள் சொட்டு இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு இவங்க பேர்ல எல்லாம் எனக்கு டவுட் இருக்கு, இதுல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கும் போது அதுல பார்த்தா ஒரு 8வது பேரோ 9வது பேரோ பார்த்தா அபூர்வா பேர் இருக்கும். உடனே இது கண்டிப்பா அந்த அபூர்வா தான் சார், எனக்கு அந்த அபூர்வா மேல ஆரம்பத்துல இருந்து டவுட் இருக்கு, என் அம்மா சாவுக்கு அந்த அபூர்வா தான் காரணம், அவ எந்த சாட்சி இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இப்ப அபூர்வா தானே அந்த DNA வச்சு கண்டுபிடிச்சா வந்து கேஸை இது பண்ணலாம்ல சார், உண்மை வெளியே வந்துடும்ல சார். கண்டிப்பாமா, ஆனா அவங்க DNA எப்படிமா எடுப்பீங்க அப்படிங்கும் போது, எப்படி சார் எடுக்கிறது? ஒன்னும் இல்லம்மா, அவங்களோட ஒரு முடி, ஒரு சொட்டு ரத்தம், இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார், நான் ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பா அபூர்வாவோடது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து யாரு பாக்குறாங்கன்னு பார்த்தா அபூர்வா கார்ல வந்து பாக்குறாங்க. ஓ, கேஸ் விஷயமா என்னைய மாட்டி விடுறதுக்கு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா இந்த கேஸ் வந்து இன்னும் மேல வந்துட்டு இருந்துச்சு, நாளுக்கு நாள் ஆதாரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போயிருவேன், அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, கண்டிப்பா இந்த பூமிக்கும் இந்த எஸ்ஐ சந்திரசேகருக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னா முதல்ல இந்த எஸ்ஐ சந்திரசேகரை முதல்ல கொல்லணும், இவன் நீதி நேர்மைன்னு உள்ளவன், இவன் பொசிஷன்ல வேற எவனாவது தான் கொண்டு வந்து வைக்கணும், ஏன் ஆளதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த எஸ்ஐ சந்திரசேகருக்கு ஒரு வழியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்புறம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா என்ன வழி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எஸ்ஐ சந்திரசேகரை கொலை பண்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பூமியும் இவங்களும் பேசிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா நம்ம அபூர்வா வந்து அவங்க அடியாளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி ஹலோ, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி, என்ன மேடம் இப்போ யாரை மேடம் போடணும், என்ன பண்ணணும் உங்களுக்காக அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க மேடம், ஆள் யாரு, பேர் என்ன, அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது,
அவன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவன் தான், அந்த எஸ்ஐ சந்திரசேகர் தான் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா அடியெல்லாம் பயந்து நடுங்கிடுவாங்க. மேடம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா, அவர்கிட்ட எல்லாம் அவரை தொடக்கூட முடியாது, நீங்க அவரை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் முடியாது மேடம், இதுக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டே நீங்க அவனை மட்டும் கொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வண்டியில இருந்து சில ரூபா நோட்டுகள் கட்டுகள் எடுத்துட்டு வந்து, இதை இப்போதைக்கு நீங்க அட்வான்ஸா மட்டும் வச்சுக்கோங்க, நீங்க அதை சிறப்பா முடிச்சு அவனை கொண்டுட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் காசுப்பட்டு சரிடா நிறைய காசு கிடைக்குது, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சந்திரசேகர் வர்ற இடத்துல காரை நிப்பாட்டி 2 அடியாலும் வந்து 2 சைடும் காரை நிப்பாட்டி ஏதோ சண்டை போடுற மாதிரி, 2 பேத்துக்கும் இடையில சண்டை நடந்து வாக்குவாதம் நடந்து சண்டை பண்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சந்திரசேகர் வந்து, டேய் நடு ரோட்ல என்னடா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, போற வர இடத்துல இங்க உங்களுக்கு நீங்க யாரா, முதல்ல நீங்க யாரு சார், இவன் தான் சார், வேணுக்குன்னா வந்து வழியை மறைச்சிட்டு காரை எடுக்க மாட்டான் சார், என்ன பேக் ரிவர்ஸ்ல எடுக்க சொல்றான் சார் அப்படின்னு 2 பேரும் மாத்தி இவங்க மேல பழி போட்டுட்டு இருக்க. டேய் ஒழுங்கா இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் தருவேன், ஒழுங்கா 2 பேர் காரை எடுத்துட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லி இந்த சந்திரசேகர் வந்து பேசிட்டு இருப்பாரு. பார்த்தா நம்ம அடியாலாம் வந்து சூழ்ந்து ஹாஹான்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. டேய் எதுக்குடா சிரிக்கிறீங்க, ஹலோ சந்திரசேகர் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த, நாங்க 2 பேரும் உன்னைய எலிபுரி மாதிரி உன்னைய வச்சு புடிச்சிருக்கோம்டா, இப்ப நீ உயிரோட இருக்க மாட்டோம், உன்னை நாங்க கொல்ல போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த எஸ்ஐ சந்திரசேகர் வந்து அந்த அடியால் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருப்பாரு, அடிச்சுட்டு இருப்பாரு ஒருத்தரா, நல்ல பல்கா பெரியாள் 4-5 பேர் சுத்தி சூழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த எஸ்ஐ சந்திரசேகரும் எல்லாத்தையும் விடாம அடிடா வெள்ளுடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளுத்தெடுத்துட்டு இருப்பாரு, அடிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்து ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த எஸ்ஐ சந்திரசேகரை வந்து எல்லாரும் பிடிச்சிட்டு, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே நீ எடுத்து பேசுவ, இப்போ உயிரே போக போகுது, இனிமேல் உன்னை வந்து யாரா காப்பாத்த போறா, இனிமேல் நீ உன்னையவே முதல்ல உன்னால காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கத்தி எடுத்து குத்த போறாங்க. இவரும் அந்த எஸ்ஐ சந்திரசேகரும் ஏதாவது தப்பிச்சு போகலான்னு பாப்பாரு. ஆனா ஒரு 4 அடியால் வந்து எல்லா பக்கமும் பிடிச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து கை, இன்னொருத்தர் கை, வயிற்று, தலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு அடியால் வந்து கத்தியில குத்த வரும்போது பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. கரெக்டா குத்துற நேரத்துல ககன் வந்து திரும்ப அந்த அடியாலாம், டேய் இந்த சொசைட்டியை காப்பாத்துறது இந்த போலீஸ் மாதிரி நல்ல உள்ளவங்க தான், நீங்க அவருங்களே கொல்ல வரீங்களாடா, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி வெளுத்தெடுத்துருவாரு. நம்ம ககன் வெளுத்தெடுத்து துவம்சம் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்து நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ககனும், சார் நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இது எங்களோட கடமை, நீங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் உங்க உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை தான் சார், சரி நீங்க இனிமேல் அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அபூர்வா வந்து அந்த எஸ்ஐ சந்திரசேகர் முதல்ல அடிச்சதுல இருந்து அடி வாங்கினது, கத்தியால குத்த போறது எல்லாத்தையுமே கார்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. டேய் கரெக்டான நேரத்துல இந்த ககன் வந்து அந்த எஸ்ஐ சந்திரசேகரை காப்பாத்திட்டானே, இப்ப என்ன பண்றது, இவனை யார் முதல்ல இந்த ரூட்ல வர சொன்னது, இவன் என்ன பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்க கோபப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வா இங்க அப்படியே பார்த்தா நம்ம ககன் வந்து பூமிக்கு நன்றி சொல்லலாம், தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து பூமிக்கு கால் பண்ணலாமா வேண்டலாமான்னு சொல்லி ரூம்ல உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறாரு. அதாவது அவ இன்னைக்கு இந்த குடும்பம் வந்து மானம் காப்பாற்றப்படணும், இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாது, சொசைட்டி முன்னாடி எந்த கெட்ட பேரும் அவ பேரும் வரக்கூடாதுங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, நான் இப்போ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா, சரி தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி ஃபோன் எடுப்பாரு. ஐயோ வேண்டாம், நான் இப்போ மட்டும் தேங்க்ஸ் சொன்னேன்னா அடுத்து அவள் ஏதோ நான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக தான் நான் இப்போ அவளுக்கு கால் பண்ணி பேசினேன், அவன் மனசுல வீணா ஆசையை வளர்த்துட்டு இருப்பா, எனக்கு தான் அவளை பிடிக்கலையே, நான் இதுக்கு அவளுக்கு பூமிக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு நம்ம பூமியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாரு ககன். மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஃபோன் பண்ணவா வேண்டாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. அடுத்து இப்ப இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் அவ இந்த குடும்பத்தை எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கா, அதுக்கு நான் ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அதுல என்ன தப்பு இருக்கு, ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லாமே அப்படின்னு சொல்லி எனக்கு அடுத்து சரி நம்ம ககனே வந்து நம்ம பூமிக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. அடிச்சோன்னா பார்த்தா நம்ம பூமி ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுக்க மாட்டாங்க, திரும்ப 2வது ரிங்கு போகும். நம்ம உடனே எடுத்தா நம்ம வெட்டியா இருக்கணும்னு நினைச்சிருவாங்க. அதனால 2-3 வாட்டி அடிக்கட்டும்னு சொல்லி 2-3 வாட்டி அடிப்பாங்க. அடிச்சிட்டு ககனே மனசுக்குள்ள பேசுவாரு, இவ என்ன பெரிய பிசினஸ் மேக்னெட்னு நினைப்பா, இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி கூட கார்டை எடுக்க மாட்டா, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி இவரே வந்து மனசுக்குள்ள பேசிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து 3வது வாட்டி கால் பண்ணும்போது எடுத்துட்டாங்க. ஐயோ மாமா, நான் இப்பதான் போன் எடுக்கிறேன், நீங்க என்ன எனக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கீங்க,
நீங்க இத்தனை வாட்டி கால் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஏதாச்சும் உங்களுக்கு என்கிட்ட ஆசையா பேசுறதுக்காக கால் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? அதுக்காக தான் எனக்கு இப்போ கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பூமியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டாப் நிறுத்து. நான் ஒன்றும் உன் மேல உள்ள ஆசையில ஒன்றும் உனக்கு கால் பண்ணல. எனக்கு நீ அன்னைக்கு என் குடும்ப மானத்தை காப்பாத்தின, அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கிறதுனால இப்ப கால் பண்ணீங்க. ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத. ஜஸ்ட் நீ பூர்ணிக்கு ஒரு நல்லது பண்ண, அதுக்காக இது பண்ண, அவ்வளவுதான். அதுக்காக உன் மேல இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் இன்னும் உன் மேல உள்ள கோவங்கள் எதுவுமே எனக்கு இன்னும் குறையல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீயா ஓவரா உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. மாமா ஒரு நிமிஷம், என்கிட்ட ஏதாவது ஆசையா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பூமியோட போனை கட் பண்ணிடுறாரு நம்ம ககன். இங்க அப்படியே பார்த்தா நம்ம பூர்ணியும் கோவத்துல தானே இருக்கிறாங்க. பூர்ணி கோவத்துல நம்ம தாரா வீட்டுக்கு வராங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சாரதாவும் கேபியும் கோயில்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி நம்ம கேபி வந்தோன்னா சொல்றாரு, மீரா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, ஆனா நான் அவளை ஏமாத்தி எப்படியும் அனுப்பிட்டேன், நல்ல வேலைங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன சாரதா என்ன ஆச்சு இப்போ, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ சோகமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்க. உதவியா? நீ என்ன சொல்லணும்? கட்டலைன்னு சொல்லு, எதுக்கு உதவி எல்லாம் கேக்குற? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு பூர்ணிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பூர்ணிக்கு தான் ஏற்கனவே சம்மந்தம் அமைஞ்சாச்சுல. ஐயோ வேண்டாம், எனக்கு அந்த சம்மந்தம் வேண்டாங்க. அந்த சம்மந்தம் நடந்தா அடுத்து நிரந்தரமா ககன் பூமி பிரிஞ்சிருவாங்க. பூமியோட வாழ்க்கை பின்ன ஏன் வாழ்க்கை மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பூமிக்கு அந்த ஒரு நிலைமையை நான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமை பூமிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சாரதா சொல்ற, ஒருவேளை தாரா அதாவது துருவும் பூர்ணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாராக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆயிரும். அப்புறம் நிரந்தரமா ககன் பூமியை பிரியிற மாதிரி ஆயிரும். அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா பூமி என்னைய மாதிரி வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். வேண்டாம், அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீங்க வேற சம்பந்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கு நான் கொண்டு வந்த சம்பந்தம் தெரிஞ்சா ககன் எப்படி ஒத்துக்குவான் சாரதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க ஒரு நல்ல சம்பந்தத்தை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சாரதா, நீ எதுக்கும் அழுகாத, கண்டிப்பா நான் நல்ல ஒரு வரனா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இது பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அதுக்கடுத்து அவங்க அழுகுறாங்க. நம்ம சாரதா, உன்னை கேபிக்கும் அழுக வருது, என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, அதாவது எனக்கு என்னோட புருஷன் பக்கத்திலே இருந்தாலும் அவர்கிட்ட என்னால எல்லாம் வெளிப்படையா பேச முடியல, வெளிப்படையா பார்க்க முடியல, மறைஞ்சு எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும், அதாவது ஒரு இவர் உடனே அணைச்சுக்கிறாரு நம்ம சாரதாவை. கேபி அப்படியே சாரதாவை அணைச்சுக்கிறாரு, அணைச்சு அழாத அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. கோயில்ல தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யாரு தூரத்துல இருந்து யாரு பாக்குறான்னு பார்த்தா நம்ம வில்லி தாரா பாக்குறாங்க. அவங்க பாக்குறதோட மட்டும் விட்டுருவாங்களா? நம்ம சாரதாக்கு அவங்கதான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அதுக்கடுத்து கோயிலுக்கு இவங்களும் சாமி கும்பிட போறாங்க. சாரதா பார்த்துட்டு உடனே கோயில எதுக்க வராங்க. உடனே நம்ம சாரதா தாராவை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது, என்ன அத்தை வேணுக்குன்னே போறீங்களா? என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்களா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இவகிட்ட எல்லாம் ஏன் பேசணும்னு போறீங்களா? இல்ல தாரா, அது நான் அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ககனுக்கு இந்த சொசைட்டில இவ்வளவு பெரிய நல்ல பேர் இருக்கு, ஆனா நீங்க அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி இப்படி திருட்டுத்தனமா பாத்துட்டு போறீங்களே, இதெல்லாம் என்ன இதுல சேரும்? இதெல்லாம் எந்த இதுல போய் சொல்லுவாங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சு இருக்கா? நீங்க கடவுள் சாட்சியா தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அவர் உங்க புருஷன் கிடையாது, இவர் இப்ப அவர் மீராவோட புருஷன். இன்னொருத்தரோட புருஷனை நீங்க சொந்த கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உங்க பையனுக்கும் பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகிற வயசு வந்துச்சு, இன்னும் திருட்டுத்தனமா தெரியாம இப்படி வெளியே மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் ககனுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. இதெல்லாம் இந்த சொசைட்டிக்கு தெரிஞ்சா அது ககனுக்கு எவ்வளவு பெரிய கேவலமான பேர் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு உங்களோட சுகம்தான் பெருசா இருக்குல்ல, அப்படி திருட்டுத்தனமா பேசணுமா, அப்படி திருட்டுத்தனமா பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு நம்ம சாரதாவை போட்டு அந்த மாதிரி கேவலமா பேசுறாங்க நம்ம தாரா. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதா கழுகியா வருது. தாரா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நான் என் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? ககனுக்கு நீங்க கேபியோட பேசுறது சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இப்படி திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம கோயில்ல கட்டி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்க வயசுக்கு பண்றது, இதெல்லாம் உங்க வயசுக்கு பண்றது செயலா இது? சி, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து மிரட்டிட்டு போறாங்க.
நம்ம சாரதாவை வந்து நம்ம தாரா வந்து வார்னிங் கொடுத்து மிரட்டிட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. அதுக்கடுத்து அப்படியே பார்த்தா நம்ம பூர்ணி வந்து துரு வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. துரு வந்து தாரா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நானும் பூர்ணியும் மீட் பண்ண போயிருந்தாங்க, பூமி வந்து இவ்வளவு அடிச்சு தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாராக்கு இதை கேட்டோன்னே அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், அந்த பூமிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவரே வந்து டிவோர்ஸ் பண்ணலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அவ வாழ்க்கையை விட்டு அவளை வெளியே அனுப்பியாச்சு. அவ எந்த தைரியத்துல என்னோட அண்ணி அவ அடிப்பா அப்படின்னு சொல்லி பூரணி வந்து இப்ப இவங்களோட அண்ணி ஆயிட்டாங்க. தாரா வந்து நம்ம குடும்பத்து பொண்ணுதான் பூரணி, அவளை எவ்வளவு தைரியம் இருந்தா அவ அடிப்பா கை நீட்டி. நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இப்பவே நான் போறேன். அந்த பூமி இப்ப எங்க அந்த சரச்சந்திரா வீட்டுல தானே இருப்பா, அங்க வீட்டுக்கு போய் அவளுக்கு என்ன ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டு வரேன். அவளை போய் லெஃப்ட் ரைட் வாங்கி பலார்னு அடிச்சுட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன பூர்ணி, நான் இப்படி பண்றதுல உனக்கு ஒன்னும் கோவம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு, நீங்க அந்த பூமியை என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இனிமேல் அவ என் வாழ்க்கையில வரக்கூடாது, அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்தி இருக்கா, நீ அவளை கட்டிக்க போறவ தானே, நீ வெளியே கூட்டிட்டு போறதுனால அந்த பூமிக்கு இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே தாரா வேண்டாம், அதெல்லாம் நீ ஒன்னும் அந்த சரச்சந்திரா வீட்டுக்கெல்லாம் நீ ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் எவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் காரன்னு தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியுமா, நம்மளை விட 10 மடங்கு அவர் பணக்காரரு. அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். என்னன்னா நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, ககனுக்கும் பூமிக்கும் இன்னும் ப்ராப்பரா டிவோர்ஸ் கூட ஆகல. இந்த நேரத்துல நம்ம ஏதாவது பண்ண போக அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு, இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண தேவையில்லை, நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தாராவை. அடுத்து வேலைக்காரியும் இருந்துட்டு ஆமாமா இப்போதைக்கு நீங்க அமைதியா இருங்க, இப்ப என்ன நான் அந்த வீட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி உடனே அபூர்வாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஹலோ ஸ்வீட்டி, கியூட்டி, பியூட்டி, என்ன பண்ற அப்படின்னு அபூர்வா வந்து நம்ம தாராவை கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நான் இப்போ என்ன, நீ அந்த சாரதா கிட்ட அந்த வீடியோ காட்டி அவளை மிரட்டினியா, அவளை அந்த ககன் வாழ்க்கையை விட்டே போகணும்னு நீ சொன்னியா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதை பேசுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணல, நான் வேற விஷயம் பேசுறதுக்காக கால் பண்ணேன். அந்த பூமி எவ்வளவு தைரியம் எவ்வளவு அவளுக்கு இருந்தா அந்த பூர்ணிய அடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பா. அவ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கா? அவளை தேவையில்லாம பூர்ணி வாழ்க்கையில குரு வாழ்க்கையில தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. இல்ல அவளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்ப நான் நேர்ல வந்தேன்னு வைங்களா, அவளை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீ ஏமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து நீயே அவளை லெஃப்ட் ரைட் வாங்கு, ஏன் கன்னத்துல 4 அடி கூட வச்சுட்டு போ, யாரு கேட்பா, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அபூர்வா வந்து நம்ம தாராவை இன்னும் நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க இப்படியே இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அதுக்கடுத்து மருதனியில இருந்தாங்க இருந்து கேக்குறாங்க, என்னம்மா அந்த பூர்ணியும் வந்து அந்த துருவும் வெளியே போயிருக்கிறத பூமி அந்த பூர்ணி அடிச்சு தரத்தரம் இழுத்துட்டு வந்திருக்கா. இப்போ அந்த தாரா வந்து பூமிக்கு நல்ல ஒரு பாடம் கத்து தரேன், வீட்டுல தானே இருக்கா, அவளை இன்னைக்கு வந்து என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வரட்டும், அதாவது சரச்சந்திரா முன்னாடி இவ என்ன பண்ணா, அந்த பூர்ணியை எதுக்கு அடிச்சா தரத்தரன்னு இழுத்துட்டு வந்தான்னு எல்லா உண்மையும் வெளியே வரட்டும். அடுத்து இந்த சரச்சந்திராவும் இவனுக்கு நல்ல பணம் கத்து தருவாங்க. இதுதான் நல்ல எண்ணம், இதுதான் நல்ல நேரம். இந்த நேரத்துலதான் ககன் பூமியை நான் பிரிக்கணும். இப்போ ககனுக்கோ பூமி மேல ரொம்பவே கோவமா இருக்கான். இப்படியே நாளுக்கு நாள் இவங்க சண்டை பெருசாயிட்டே இருக்கு. இப்ப இந்த பூர்ணி இவளை பூமியை ஒட்டு மொத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டா. இந்த நேரத்துல இவங்களை பிரிச்சாதான் பிரிச்சபடி இந்த ககன் பூமியை நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு நம்ம அபூர்வா வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கை சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.